கங் கணபதியே நம. அனைவருக்கும் வணக்கம். கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம். 16 பேறுகளையும் தன் 12 கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன். கந்த புராணம் 7 உபதேச காண்டம். அதில் 50 வாழைப்பழத்தால் வந்த பாபங்கள். சிவன் கோவில் திருப்பணிக்காக குவிக்கப்பட்டிருந்த செங்கற்களையும் சுண்ணாம்பு கற்களையும் எடுத்துக்கொண்டு வரும்படியாக உத்தரவிட்ட வீரஜித்தும் அந்த பணியை மேற்கொண்ட தூதனான ஹாரியும் அதில் ஈடுபட்டிருந்த மற்றுமுள்ள சேவகர்களும் அரசனால் தண்டிக்கப்பட்டு யம தூதர்களினால் நரகத்திற்கு கொண்டு போகப்பட்டு தாங்கள் செய்த சிவ துரோகத்தின் விளைவாக பலவிதமான இன்னல்களையும் அடைந்து துன்புற்றார்கள். அதேபோல சிவன் கோவிலிலுள்ள மாமரத்தை வெட்டும்படி சொன்ன கோரஜித்தும் அதை செய்து நிறைவேற்றிய விக்கிரமன் என்ற தூதனும் மற்றும் அந்த பணியில் ஈடுபட்டிருந்த சசன் முதலான சேவகர்களும் தாங்கள் செய்துள்ள மாபெரும் சிவ துரோகத்தின் பயனாக நரகத்தில் தள்ளப்பட்டு கொடிய யம தூதர்களினால் பலவாறாகவும் இம்சிக்கப்பட்டு இன்று வரையிலும் வருந்திக் கொண்டேதான் இருக்கிறார்கள். அதுபோலவே அரசகுமாரன் சூரஜித்தும் அவன் மனைவியும் சிவாலய தோட்டத்திலுள்ள புஷ்பங்களையெல்லாம் பறித்து வரச் சொல்லி சூடிக்கொண்ட பாவ காரியத்தால் அவ்விருவரும் தீக்ஷன் என்ற அவனுடைய சேவகனும் மற்றும் அதில் சம்பந்தப்பட்ட வேலைக்காரர்களும் நரகத்தில் தள்ளப்பட்டு பலவாறாகவும் துன்புறுத்தப்பட்டு வருகிறார்கள். இத்தகைய மகா பாபிகள் 100 கோடி கல்ப காலம் கடந்தாலும் நரகத்திலிருந்து மீண்டு வரப்போவதே இல்லை. மற்ற பாப காரியங்கள் அனைத்திலும் வேதங்களிலிருந்து பிராயச்சித்தங்கள் கண்டெடுக்கப்பட்டு புராணங்களை அறிந்துணர்ந்த தவசீலர்களினால் ஸ்மிருதிகளின் விளக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் இந்த சிவத்ரோகமாகிய மகா பாவ காரியத்திற்கு மட்டும் எந்த வேத சாஸ்திரங்களினாலும் எந்த ஒரு இடத்திலாவது பிராயச்சித்தம் இருப்பதாக எத்தகைய மகிமை வாய்ந்த தவசீலர்களினாலும் கண்டுபிடித்து கூற முடியவில்லை. சிவத்ரோக செய்கைகளில் ஈடுபட்டிருக்கும் மகா பாவிகள் எல்லாம் அநேக கோடி கல்ப காலம் வரையிலும் கொடூரமான நரகங்களில் வீழ்ந்து சகிக்க முடியாத இன்னல்களை அனுபவித்து வருவதைத் தவிர வேறு வழியே இல்லை. சிவத்ரோகம் என்பது இத்தகைய தன்மை வாய்ந்ததாகும். இப்போது சிவன் கோவிலுள்ள வாழை மரங்களிலிருந்து வாழைப்பழங்களை களவாடிச் சென்றவர்களின் கதையை பற்றி உங்களுக்கு கூறுகிறேன், கேட்பீர்களாக. அங்க தேசத்தை விதாதா என்ற அரசனொருவன் அரசாட்சி செய்து வந்தான். அவன் எப்போதும் உண்மையே பேசி வருபவன், மிகுந்த பலசாலியும் போர் பயிற்சிகளில் கை தேர்ந்தவனுமாகிய அந்த அரசன் தன்னுடைய ராஜ்யத்தை நீதிநெறி பிசங்காமல் சீரும் சிறப்புமாக அரசாட்சி செய்து வந்தான். ஒரு சமயம் அவனுடைய அரச சபைக்கு நாரத முனிவர் வருகை தந்தார். தேவேந்திரனுடைய சபைக்கு பிரகஸ்பதி வந்ததை போல் தன்னுடைய சபையினுள் நாரத முனிவர் பிரவேசிப்பதைக் கண்டதும் அரசன் அகமிக மகிழ்ந்தவனாக விரைந்து சென்று அவரை எதிர்கொண்டு அழைத்து வரவேற்று உபசரித்து சிறந்த ஆசனமொன்றிலும் அமர்த்தினான். பிறகு அவன் அந்த மகா முனிவரை சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்து வணங்கிவிட்டு, சுவாமி, தங்களுடைய வரவு நல்வரவாகுக. தங்களை தரிசித்த மாத்திரத்திலேயே நாங்கள் அனைவரும் கிருதார்த்தர்களாகி விட்டோம். தாங்கள் என்னுடைய அரச சபைக்கு இப்போது எழுந்தருளியுள்ள காரணம் என்ன? தங்களுக்கு நான் என்ன காரியத்தை செய்ய வேண்டும்? தாங்கள் இப்போது எங்கிருந்து இங்கே வருகை தந்திருக்கிறீர்கள் என்று வினாவினான். அரசனே, உன்னோடு பேச்சுவார்த்தைகள் நடத்திவிட்டு போவதற்காகவே நான் இப்போது இங்கு வந்துள்ளேன்.
உன் தந்தை என்னிடம் கூறியுள்ள விவரங்களை உன்னிடம் தெரிவிக்கும் நோக்கத்துடனேயே நான் உன் இருப்பிடம் தேடி இப்போது விரைந்து வந்தேன். தற்சமயம் உன்னுடைய தந்தை சுதர்மா என்னும் தேவேந்திரனுடைய சபையில் தங்கியிருந்து வருகிறார். அவர் என் மூலமாக உனக்கு சொல்லியனுப்பிய விஷயம் இதுதான். அரசனே, நீ மிகவும் புண்ணியசாலியும் பாக்கியசாலியுமாக இருந்து வருகிறாய். புண்ணிய காரியங்களை செய்வதின் மூலமே மனிதர்களுக்கு சொர்க்கலோகத்தில் இடம் கிடைக்கிறது. ஆகையால் இரவு பகலென்று பாராமல் என் நேரமும் புண்ணிய காரியங்களையே செய்து வர வேண்டும். இப்படி அரசனை நோக்கி கூறிய நாரத முனிவர் அவனுடைய அருகாமையில் இருந்த புரோகிதனை நோக்கி புன்முறுவல் தழுவும் முகத்துடன், புரோகிதனே, உன்னுடைய தந்தையும் என் மூலமாக உனக்கு சொல்லி அனுப்பியிருக்கும் விஷயத்தையும் கூறுகின்றேன். அதாவது சம்யமினி என்கின்ற யமபட்டினத்தில் யம கிங்கர்களினால் துன்புறுத்தப்பட்டு வாடி வருந்திக் கொண்டிருக்கும் உன் தந்தை பூலோகத்தை நோக்கி வந்து கொண்டிருந்த என்னை நோக்கி, முனிவரே, பூலோகத்தில் அங்க தேசத்திலுள்ள விதாதா என்கின்ற அரசனுடைய அரச சபைக்கு தாங்கள் சென்றீர்களென்றால் அங்கே அந்த அரசனுக்கு புரோகிதனாக இருந்து வரும் சகல நல்லொழுக்கங்களும் நிறைந்த என்னுடைய மகனான அஜதனிடம் நான் கூறி அனுப்பியதாக இந்த விஷயத்தை கூறிவிடுங்கள். அதாவது நான் பறவையாக பறந்து திரிந்து தானங்கள் வாங்கி ஏராளமான தனங்களை பேராசையின் மிகுதியோடு சேர்த்து வைத்தேனே தவிர நான் சிறிதளவு புண்ணியத்தை கூட தேடி சேர்த்து வைக்க முற்படாமல் போய்விட்டேன். அப்போது என்னுடைய மகனும் என் மனதிற்கு திருப்தியளிக்கும் விதமாக நடந்து கொள்ளாததால் நான் சேகரித்து வைத்திருந்த திரவியங்கள் அனைத்தையும் யாரும் அறிய முடியாத வண்ணம் ஒருவருக்கும் தெரியாமல் என் வீட்டிற்கு நடுவேயுள்ள தூணிற்கு அடியில் புதைத்து வைத்து விட்டேன். அதன் பிறகுதான் என்னுடைய இறுதி காலமும் சம்பவித்து விட்டது. உடனே யம தூதர்கள் என்னை இந்த கொடிய நரகத்திற்கு கொண்டு வந்து இரவு பகலென்று பாராமல் பொறுக்க முடியாத இம்சைகளை செய்து என்னை கொடுமைப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். ஆகையால் நான் தூணுக்கு அடியில் புதைத்து வைத்திருக்கும் அந்த திரவியங்களையெல்லாம் தோண்டி எடுத்து அவற்றை சிவ புண்ணிய காரியங்களுக்காக செலவழிக்க வேண்டுமென்று என் மகனிடம் தாங்கள் கூறிவிடுங்கள். மேலும் பூமி தானம், கன்னிகா தானம், கோதானம், எள், நெல் முதலான பல வகையான தானங்களையும் செய்ய வேண்டுமென்று அவனிடம் கூறிவிடுங்கள். கங்கை முதலான புண்ணியம் வாய்ந்த நதிக்கரையில் மனப்பூர்வமான மகிழ்ச்சியோடு நெய், அதிரசம், பருப்பு, காய்கறிகள் முதலானவைகளோடு கூடிய சகஸ்கர பிராமண போஜனமும், அதாவது அந்தணர்களுக்கு அன்னதானமும் அவன் செய்தால் நான் சீக்கிரத்திலேயே இந்த நரகங்களிலிருந்து விடுபட்டு சொர்க்கலோகத்தை அடைவேன் என்று அவனிடம் தாங்கள் கூறிவிடுங்கள் என்று உன் தந்தை என்னிடம் சொல்லி அனுப்பினார். அவர் சொல்லிய விஷயங்களை நானும் இப்போது உன்னிடம் மறக்காமல் கூறிவிட்டேன். இனிமேல் உன் இஷ்டப்படி நீ செய்து கொள் என்று சொல்லிவிட்டு நாரத முனிவர் அங்கிருந்து கிளம்பி சொர்க்கலோகத்தை அடைந்தார். முனிவரின் வார்த்தைகளை கேட்ட அரசனும் புரோகிதனும் பெருத்த ஆச்சரியத்தில் மூழ்கியவர்களாக தங்கள் தந்தைமார்களின் வார்த்தைப்படியே சிறந்த புண்ணிய காரியங்களில் ஈடுபட வேண்டுமென்று முடிவு செய்து கொண்டார்கள். அஜிதன் என்னும் அந்த புரோகிதன் தன் தந்தை புதைத்துவிட்டு போயிருந்த ஏராளமான திரவியங்களை தன் வீட்டின் நடுவிலிருந்த தூணுக்கு அடியிலிருந்து தோண்டி எடுத்தான். அப்பொருட்களோடு அரசன் புண்ணியம் செய்வதற்காக தனக்கு அளித்த பொருட்களையும் சேர்த்து எடுத்துக்கொண்டு அவன் கங்கை நதிக்கரையிலும் காசி, காஞ்சிபுரம் போன்ற புண்ணிய தலங்களிலும் சென்று தினசரி 1000 அந்தணர்களுக்கு அன்னதானம் அளித்து வந்தான். மேலும்
கணக்கில்லாத பிணியாளர்கள், கண் பார்வை இழந்த குருடர்கள், மன நிம்மதியில்லாமல் கலங்கித் தவிப்பவர்கள், ஆதரவற்ற நிலையில் நாதியற்று இருப்பவர்கள், வறியவர்கள் ஆகிய இத்தகையவர்களுக்கும் அவன் பூமி தானங்களையும் 10,000 பசு தானங்களையும் மனப்பூர்வமாக மகிழ்ச்சிப் பெருக்கோடு கொடுத்தான். மற்றும் அந்தண சிரேஷ்டர்களுக்கு அவன் கோடி கன்னிகா தானங்களையும் செய்தான். சாலைகள் நெடுகிலும் கணக்கில்லாத தண்ணீர் பந்தல்களை அமைத்து வழிபோக்கர்களின் தாகந்தீர தண்ணீரை கொடுத்தான். அநேக மலர் தோட்டங்களையும் பயிரிட்டு குளங்களையும் நிர்மாணித்து அதன் கரைகளில் ஏராளமான மரங்களையும் நட்டு வைத்தான். எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர், கேட்போர், நினைப்போர் யாவரும் பசு, பத்தினி, உறவினர், புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர். வேலும் மயிலும் சேவலும் துணை. கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேஎன் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க. இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. நாளையும் வருவான் நமது வடிவேலன்.